வணக்கம். இப்போ நம்ம வந்து சேஃப்டி ப்ராசஸில் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் சேஃப்டி ப்ராசஸில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், அப்புறம் லேபரேட்டரியாக இருக்கட்டும், அது என்ன மாதிரி மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, லேபரேட்டரியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து ஆஃபீஸஸாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும். எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அசார்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது ஃபயர் அசார்ட் இருக்கா, அப்புறம் கெமிக்கல் அசார்ட் இருக்கா, அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் அசார்ட் இருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அசார்டாக வந்து என்ன அசார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது எப்படி பார்க்க முடியும்? அந்த ப்ராசஸில் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் வந்து பண்ணும்போது தெரியும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸை முன்கூட்டியே பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோஆக்டிவாகவே முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா இமேஜின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் நம்ம ட்ரைவ் பண்ணோம். அதில் வந்து ஒவ்வொரு அசார்ட்லையும் என்ன மாதிரியான அசார்ட் இருக்குது, அங்கே என்ன ப்ரீகாஷன்ஸ் இருக்குது, அடுத்தது அந்த ப்ரீகாஷன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா போதுமான அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்கா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பிபிஇஸ் சொல்லுவோம். அந்த பிபிஇஸ் எல்லாமே இருக்கா நம்ம பார்க்கணும். ஆஃபீஸ் சேஃப்டி வச்சிக்கலாம். ஆஃபீஸ் சேஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரும்போது ஒரு கிளாஸ் டோர் இருக்குது. அந்த கிளாஸ் டோரில் வந்து பார்த்தோன்னா தெரியாமல் நிறைய பேர் இடிச்சுப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த கிளாஸ் டோரு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் நடுவில் வந்து ஒரு விஷுவலாக வந்து பார்க்குற மாதிரி, இன்னொன்று புஷ்ஷுன்னு ஸ்டிக்கர் போடலாம், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த ஆஃபீஸ் சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் அசார்டுக்கு ஃபயர் ஆனால் என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் அங்கே இருக்குது, அங்கே வந்து ஃபயர் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கா, ஒரு எக்ஸ்டிங்விஷர் இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்மோக் டிடெக்டர் இருக்கா. ஏன்னா வந்து எல்லா டைமும் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஆளுங்களை இருக்கவே மாட்டாங்க. இப்போ நைட் டைமில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து ஆளுங்க இருப்பாங்களா, அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகலாம். அப்போ வந்து ஃபயர்ன்றது வந்து பார்த்தோன்னா நார்மல் ஃபயரு ஒரு ஹீட்டிங் சோர்ஸ் எதனா வச்சுருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு யூபிஎஸ் வச்சுருக்கலாம், ஒரு இன்வெர்டர் வச்சுருக்கலாம், அங்கேருந்து கூட ஒரு ஃபயர் ஜென்ரேட் ஆகலாம். ஸோ அந்த இன்வெர்டரை வந்து நம்ம பாதுகாப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம்லாம் இருக்கா, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர், எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இருக்கணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ப்ரொசீஜர் இருக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு பண்ணுற ப்ராசஸ் நாளைக்கு அதே ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங்கோட அவுட்புட்டே ஃபெயிலியர் ஆகும். ஸோ அவுட்புட் ஃபெயிலியர் ஆகும்போது அங்கே வந்து வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும்போது அதை ஹேண்ட்லிங் வந்து ப்ராப்ளம் வரும். இது எல்லாமே வந்து சேஃப்டின்ற விஷயம் வந்து பார்த்தா நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, அப்புறம் இன்ஜுரி ஆகுறது, அப்புறம் ஹில்னஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகுறது, என்வரன்மெண்ட் ரிலீஸ் ஆகுறது, இது எல்லாமே வந்து சேஃப்டி வந்து இல்லாமல் இருக்குன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம ஜீரோ இன்சிடென்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து நாம் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன் ஜீரோ இன்சிடென்ட்னா இன்னைக்கு ஒரு இன்ஜுரியோ ஒரு இல்னஸோ எதனா ஒன்று ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து இங்கே நம்ம எல்லாமே சரி பண்ணிக்கிட்டோம்னா அது இன்சிடென்ட். இதே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குது, அங்கே அவர் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட். எப்போ ரிப்போர்ட் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனித பாதுகாப்பு அந்த இடத்துல வந்து தொழிலாளர்னு சொல்லுவோம். நம்ம தொழிலாளர் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். இந்த இடத்துல சேஃப்டி ப்ராசஸில் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதில் முக்கியமாக வந்து ட்ரைனிங், ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ட்ரைனிங் இல்லைன்னா எந்த விதத்தில் வந்து அது வந்து அவங்களுக்கு போய் பயனடையணும், பயன்பெறவே முடியாது. அந்த இடத்துல வந்து பார்த்தா ட்ரைனிங் அவசியமாக கடைப்பிடிக்கணும். அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தா ஒரு வாட்டி கொடுத்தா போதுமா, பத்தாது, தொடர்ந்து கொடுக்கணும், கண்டினியூஸாக கொடுக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும். அதில் வந்து எவாலுவேட் பண்ணணும். இந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்க வந்து நல்லா வந்து பண்ணுறாங்களா, அது வந்து அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எவாலுவேட் பண்ணணும். அந்த எவாலுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் பண்ணுறது ஒன்று, பிஃபோர் கொஸ்டின் கேட்கலாம், ஆஃப்டர் கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கப்புறம் வந்து வேலை செய்யும்போது அவங்க எப்படி பண்ணுறாங்க இதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வேணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு வேலையிலையுமே சரி, அதே மாதிரி பாதுகாப்புலையும் சரி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பீரியடிக்கலாக சேஃப்டி வந்து மெஷர்ஸ் வந்து என்ன மெஷர்ஸ் இருக்குது. இப்போ வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியடிக்கலாக ரிவ்யூ பண்ணணும். எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கா, அதில் அந்த அசார்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமா, அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்குக்கு நம்ம என்ன மெஷர்ஸ் இருக்குது, என்ன வந்து குறை இருக்கோ அந்த குறையை வந்து நம்ம சரி பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா சேஃப்டி பெல்ட் வந்து இருக்கலாம். அந்த சேஃப்டி பெல்ட் வந்து நம்ம சர்டிஃபை பண்ணியிருக்கோமா, அது ரொம்ப அவசியமானது. ஏன்னா சர்டிஃபை பண்ணாத சேஃப்டி பெல்ட்டை நம்ம யூஸ் பண்ணி அதில் ஒரு இன்சிடென்ட்டு, குறிப்பாக இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா
ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் படி வந்து பார்த்தோன்னா சட்டப்படி லீகல் ரிக்குவயர்மெண்ட்டு நம்ம மேலே பாயும். ஸோ இதுக்கான இடம் கொடுக்காம, அதே ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா, அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பெல்ட் சரியாக இல்லை அப்படின்னா அங்கே ஒரு தொழிலாளருக்கு அந்த பாதுகாப்பு வந்து சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் கம்யூனிகேஷன் எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஒரு கம்யூனிகேஷன் வந்து போய் ரீச் ஆகிடுச்சா. இப்போ உதாரணத்துக்கு சேஃப்டி கமிட்டி மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு குவார்ட்டர்லி வந்து நடத்தணும் ஆஸ் பர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். இப்போ அந்த குவார்ட்டர்லி நடத்தும்போது அதில் எம்ப்ளாயீஸு, ஸ்டாஃப்ஸு, கான்ட்ராக்டர்ஸு எல்லாருமே என்கேஜ் பண்ணியிருக்கணும். அதே ஈவன் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அவங்களும் இருக்கணும். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் வந்து எப்படின்னா ப்ரீவியஸ் டேவே வந்து எல்லோரும் கம்யூனிகேஷன் கொடுத்து, கம்யூனிகேஷன் வந்து த்ரூ இமெயில் கம்யூனிகேஷன், நோட்டீஸ் போர்டில் கம்யூனிகேஷனு, அதை வந்து ஃபோட்டோ இமேஜ் எடுத்து அந்த இமேஜும் வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து பண்ணாமல் டைரெக்டாக நான் சேஃப்டி கமிட்டி மீட்டிங் நடத்தியிருக்கலாம், ஓரலாக சொல்லி கூட நடத்தியிருக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தோன்னா இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஏன் ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர் வராரு அப்படின்னா அவர் வந்து கேட்பார். அவங்க மட்டும் கிடையாது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கூட வருவாங்க, வந்துட்டு பார்ப்பாங்க, நீங்கள் சேஃப்டி கமிட்டி மீட்டிங் நடத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே எவிடன்ஸே இதுதான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமும் இது எல்லாமே வந்து சேஃப்டி இன் ப்ராசஸில் வருதானா? ஆமாம், இது எல்லாமே சேஃப்டி இன் ப்ராசஸில் தான் வருது. இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து சேஃப்டி ப்ராசஸ். இது சேஃப்டி இன் ப்ராசஸில் வந்து இது எல்லாமே சேர்ந்து வரும். இதை பற்றி மேலும் நல்ல தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய மொபைல் நம்பர் கீழே இருக்குது. நன்றி.